அல் மர்உ மஅ மன் அஹப். யார் ஒருவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு தான் இருப்பான். மரணித்தால் யாரோடு இருக்கலாம்? ரசூலோடு இருக்கலாம். நாம் மரணித்தால் யாரை பார்ப்போம்? யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாம் இருப்போம். யாரை நாம் நேசிக்கிறோம்? சொல்லலாம் நாவுகளால், நான் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் நேசிக்கிறேன் என்று. நேசம் என்பது சொல்லல்லவே, அது செயலாயிற்று. நேசம் என்பது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவதில்லையே. நேசம் என்பது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வாழ்வுபடுத்ததாயிற்று. வாழ்க்கையில் ரசூல் இல்லாமல் யாரை நாளை மறுமையில் பார்க்க முடியும்? நாம் மரணித்தால் யாரோடு இருப்போம்? நம் மனைவியை நேசிக்கிறோமா? மனைவியோடு இருந்து விட்டால் சொர்க்கம் கிடைக்குமா? பிள்ளைகளை நேசிக்கிறோமா? பிள்ளைகளோடு இருந்து விட்டால் சொர்க்கம் கிடைத்து விடுமா? யாரை நேசிக்க வேண்டும்? நம்முடைய உள்ளங்கள் யாரை வாழ்வாக கொண்ட வேண்டும்? யாரை நோக்கமாக கொள்ள வேண்டும்? அந்த ரசூலை. அந்த ரசூல் யார் என்றே நமக்கு தெரியாதே. உண்மைதானே? அந்த ரசூல் யார் என்றே நமக்கு தெரியாது. அவருடைய வரலாற்றை நம்மில் படித்தவர்கள் எத்துணை பேர்? உலகம் பிரமிப்பாக பார்க்கிறது. உலகம் பிரமிப்பாக பார்க்கிறது. 100 தலைவர்களை பட்டியலிட்ட ஒரு புத்தக ஆசிரியர் சொன்னார், அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழவே இல்லை.